முருகனை நம்பிக்கையுடன் அழைத்தால் நேரில் வந்து நமது குறைகளை தீர்ப்பார் என்பதற்கு சான்றுதான் இந்த உண்மை சம்பவம். பாம்பன் சுவாமிகள் தீவிர முருக பக்தர். 1923 ஆண்டு பாம்பன் சுவாமிகள் சென்னையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டி அவரது இடது காலில் ஏறியதால் அவரது காலில் முறிவு ஏற்பட்டது. இதனால் சென்னை அரசு மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தினர். ஆனால் பாம்பன் சுவாமிகள் சிகிச்சை வேண்டாம் என கூறி முருகனை இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தார். அப்போது அவருக்கு 15 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கும்படியும் எலும்பு முறிவு குணமாகிவிடும் என்றும் ஒரு அசரீரி கேட்டுள்ளது. அதனால் மருத்துவர்களிடம் 10 நாட்கள் கழித்து அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்ளலாம் என கூறினார். மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகளுடன் அவரது சீடரும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்து கொண்டே இருந்தார். அப்படி அவர் கண்மூடி முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஒரு வேல் அவரது காலில் அடிபட்ட இடத்திற்குள் ஊடுருவி செல்வதை உணர்ந்துள்ளார். அதே சமயம் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு மேல் 2 மயில்கள் நடனம் ஆடுவதையும் கண்டுள்ளார். இந்த அதிசய நிகழ்வை அன்று தனது சீடனுடன் பேசிக்கொண்டே உறங்கினார் பாம்பன் சுவாமிகள். மறுநாள் காலை பாம்பன் சுவாமிகளின் காலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள். முறிந்து போய் இருந்த எலும்புகள் விபத்து ஏற்பட்ட சுவடே தெரியாமல் குணமாகி இருந்தன. இது நிச்சயம் முருகனின் செயல்தான் என்று மருத்துவர்களே வியந்து கூறினார்கள். மேலும் இனி சிகிச்சை தேவையில்லை என்று அவரை அனுப்பி வைத்தார்கள். முருகன் நிகழ்த்திய இந்த அதிசயத்தை நினைவு கூறும் விதமாக பாம்பன் சுவாமிகளின் படம் இன்றும் மன்றோ வார்டில் மாட்டப்பட்டுள்ளது. இந்த உண்மை சம்பவம் முருகனின் மகத்துவத்தையும் நம்பிக்கை கொண்ட பக்தர்களுக்கு அவர் செய்யும் அருளையும் உறுதியாக காட்டுகிறது.